சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்க? இப்பதானே குழம்புல இருக்க, இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நான் ஐ பிளடி சூட் சூட். நீ சுட்டாலும் பரவாயில்லை, கோத்த வைக்க மாட்டேன். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இவர் பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் ஒப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம். என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன், நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா, எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புலிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டைக்கு போகும்போது தண்ணி வைக்கும்ல. ஓஹோ, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளிய வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்றா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க. ஏய், எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வாழ. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பத்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு, ஒரு கண்டிஷன். தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். ஏய் கம் ஆன் டைகர், கம் ஆன் டைகர், கம் ஆன். அது நாயே. ஐயோ பூனை. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நோ திஸ் சைடு. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தப்பு தப்பா காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு. ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா,
புலிய அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே, இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத ஷூட் பண்ணிடுவேன். அண்ணே விட்டுருங்க அண்ணே, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ, இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல, நாட் 6. எங்க சொல்லு? நாட்டு 6. வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடிமா சாக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட குதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்ச ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதான்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கையினா 5 ரூபாய், 2 கையினா 10 ரூபாய், 4 கையினா 20 ரூபாய், 6 கையினா 6 ஆரஞ்சு 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 சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்கினதே 1 மார்க் தானே. அடிங்க. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4 எனக்கு காலா? அங்கதான் மாற்றம். தலைவருக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அஞ்சு பாருங்க, பார்ட்டி வருது, பெரிய பார்ட்டி. மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முடிஞ்சாக்கிறதா இருக்கணும். லைசன்ஸ் இருக்கான்னு? லைசன்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக்கு போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அதை பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா. நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா. யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாத முடியாதையா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸ்க்குன்னு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா அவர் 50 ரூபாய், அவர் 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாய். ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பக்கத்துல யாரு ஏட்டையா? ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம் காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏடா உன் வாயை வச்சு வருமானத்துக்கு எடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் தான் இருக்கு. ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டிக்கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைக்கிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள. ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்க போயிருக்காரா? இல்லைங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. பாத்துக்கலாம். 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலையா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம்.
ஆமா இவங்களே தான். சரி எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி அப்படியா? ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்துறா. ஓ. ஏத்துறா. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ. தாங்க முடியல. அடிக்காதீங்க. 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 ஐயோ. தாங்க முடியல. ஐயோ. ஐயோ, ஐயோ. நிறுத்துங்கய்யா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுசர் ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஐயோ. ஏண்டா சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. Shut up. காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்கம் ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர், வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காலு எனக்கு காலு. நீங்க குடுக்கறாருடா முக்காலு அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன், முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா. இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போங்க. Don't touch. So the way, come on brother. ஐயோ